அப்போஸ்தலர் 6:1 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள். நம்ம முதல்ல வசனங்களை வாசித்திடலாம். சீஷர்களுடைய தொகை பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, தாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்து தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரேக்கோவரையும் நிக்கோனாரையும் தீமோனையும் பர்மினாவையும் யூதா மார்க்கத்தானையுந்தனவனும் அந்திரேயா பட்டணத்தானாகிய நிக்கோனாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலனுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நாம் கடந்த சில வாரங்களாக தியானிக்கும்போ சாத்தான் இவர்களுடைய வளர்ச்சியை தடை செய்கிறதற்கு, இவர்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறதற்கு பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். அதில் நாம் பார்த்த பிரச்சனை, அவர்களுக்கு உபத்திரவம் வந்தது, பயமுறுத்துதல், கொண்டு போய் ஜெயிலில் போடுறது, அடிக்கிறது. இதெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். உபத்திரவத்தை கொடுத்தார்கள். ஆனால் உபத்திரவத்திற்கு மத்தியில் தேவனுடைய சபை நாங்கள் மனிதனுக்கு கீழ்ப்படுகிறதை விட தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் சிறந்தது என்கிற தீர்மானத்தை எடுத்தார்கள். சபை வளர்ந்தது. 2வதா பிசாசு இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்தான். நம்ம 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசித்தோம். அது என்னன்னா, சபைக்குள்ளே மாய்மாலம், அனனியா சப்பீராளுடைய பிரச்சனை. அதையும் தேவன் சரியாக கையாளுகிறதற்கு இவர்களுக்கு உதவி செய்தார். இது கொஞ்சம் கடினமான ஒரு பகுதியாக தெரிந்தாலும் தேவன் தம்முடைய ஜனத்தின் மத்தியில் ஒரு பயத்தை, ஒரு பயபக்தியை கொண்டு வரும்படியாக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவர்கள் மத்தியில் அனுமதித்தார். அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கிடணும். தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை குறித்து தேவ பிள்ளைகள் அசட்டை பண்ணக்கூடாது என்பதற்காக அதை செய்தார். அதிலே அவர்கள் மேற்கொண்டார்கள். வசனம் சொல்லுகிறது, சபை வளர்ந்து பெருகுச்சு. இப்போ பிசாசுக்கு உபத்திரவத்தை கொண்டு வந்து கொடுத்தா இவங்க ஜெயிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி மாயம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில சூழலை கொண்டு வந்து விட்டா அங்கேயும் மேற்கொண்டுட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம்? அடுத்த ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்னன்னா, அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். முறுமுறுப்பு. என்னது சொல்லுங்க? முறுமுறுப்பா? என்னது? முறுமுறுப்பு, கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? 6ஆம் அதிகாரம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, சீஷர்களுடைய தொகை பெருகின போது
நீங்க நல்லா கவனிக்கணும். 6:1 சீஷர்களுடைய தொகை பெருகின போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 6:7 சீஷருடைய தொகை எருசலேம்ல ரொம்ப பெருகிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இடைப்பட்ட அந்த சூழல்ல தான் என்ன நடக்கு? 6ஆம் அதிகாரம் வசனத்துல கிரேக்கரானவர்கள், யாரு? கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில எப்படி விசாரிக்கப்படலையாம்? திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று யாருக்கு விரோதமா? எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சிம்பிளா சொல்லுவோம்னா, கிரேக்கரானவர்கள் எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சர்ச்சுக்குள்ள இருக்கிற 2 கூட்டத்துக்கு இடையில லடாய். எத்தனை கூட்டம்? 2 கூட்டம். இந்த 2 கூட்டத்துக்கு இடையில பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா பெரிய அளவுல பெரிய ஒரு விஷயம் கிடையாது. விதவைகள். அந்த சபையில நிறைய விதவைகள் இருந்திருக்கிறாங்க. யார் இருந்திருக்கிறாங்க? ஆமா, எருசலேம்ல ஏன் அவ்வளவு விதவைகள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுகிறது. பொதுவா சிலருக்கு நம்பிக்கை எருசலேம்ல போய் செத்தாதான் டைரக்டா மோட்சலோக பதவி கிடைக்கும். அதனால எப்படியாவது கொண்டு போய் எருசலேம்ல கொண்டு போய் போட்டு பல காரணங்களை சொல்றாங்க. ஆனா நமக்கு என்ன காரணங்கிறதெல்லாம் நிறையா தெரியலனாலும் எது நமக்கு தெரியுதுன்னு சொன்னா, விதவைகள் இருந்திருக்கிறாங்க. யார் இருந்திருக்கா? விதவைகள் இருந்திருக்கிறார்கள். இப்ப இந்த விதவைகளுக்கு விசாரணை, அன்றாட விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்னது? வேற ஒன்றும் இல்லை. அந்த விதவைகள் அன்றாடம் அவங்களுக்கு அவர்களுடைய அன்றாட தேவைக்காக, அவங்களுடைய ஆகாரம் சம்பந்தப்பட்ட தேவைக்காக செய்யப்படக்கூடிய உதவி. இதுதான் அன்றாட விசாரணை அப்படின்னு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இங்க நம்ம பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னால இந்த சபை செய்த நல்ல காரியத்தை நம்ம சொல்லணும். இந்த சபை என்ன நல்ல காரியம் செஞ்சுச்சு அப்படின்னு கேட்டா, ஏழைகளுக்கு இரக்கம் செய்கிற ஊழியத்தை செய்தது. என்னது? இரக்கம் செய்கிற ஊழியம். நீங்க வேதாகமத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே இந்த ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய பிரமாணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே வசனம் சொல்லுகிறது, விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. என்ன செய்யக்கூடாது? ஒடுக்கக்கூடாது. நீங்க அதே உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை பாருங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும், அவர் திக்கற்ற பிள்ளைக்கும், விதவைக்கும் நியாயம் செய்கிறவர். கர்த்தர் யாருங்க?
நியாயம் செய்கிறவர் நியாயம் செய்கிறவர் அந்நியன் மேல் அன்பு வச்சு அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்துல அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் சேரப்போகிற அந்த கானான் தேசத்துல விதவைகளை நீங்கள் விட்டுறக்கூடாது, அவர்களை ஒடுக்கக்கூடாது, அவர்களை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவரு பழைய ஏற்பாட்டில் சொன்னார். அப்போ இவர்கள் மாத்திரம் இதை புதுசா விதவைகளை கவனிக்கணும்னு செய்யல, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இது செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் புதிய ஏற்பாட்டு சபையிலும் அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. வேதத்தில் பல பகுதிகளை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி கஷ்டப்படுகிறவர்களுக்கு சபை உதவியாய் இருந்தது, தேவை உள்ளவர்களுக்கு சபை உதவியாய் இருந்தது. நாம் உதவி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் பைபிளில் வசனம் சொல்லுது, நீ தேவையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் உன்னிடத்துல வந்தா நீ சமாதானமாக போய் நல்லா சாப்பிட்டு இளைப்பாரு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மாறா என்ன செய்யணும், அவன் சாப்பிட்றதுக்கு தேவையான என்ன செய்யணும், கொடுக்கணும் சொல்லி சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம வெறுமனே நாவினால் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, வெறும் வார்த்தையினால நாவினால நாம் அன்பு கூடக்கூடாது. உண்மையிலே அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களில் நாம் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டியது அவசியம். யாக்கோபு நிருபத்தில் ஒரு வசனம், ரொம்ப அழகான வசனம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்றார், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். சொல்லிட்டு தான் சொல்றாங்க, உண்மையான தேவ பக்தி எது? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதா, மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. திக்கற்றவர்கள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களுக்கு உதவி செய்தல், விசாரித்தல், இதைத்தான் சபை செய்தது. அப்போ விசாரிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இப்ப என்ன நடக்குன்னா, இந்த விசாரணை பாரபட்சம் இல்லாம நடக்கல. பாரபட்சத்தோட இந்த விசாரணை நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதான் இப்ப பிரச்சனை. ஏன்னா நம்ம அங்க வாசிக்கிறோம், கிரேக்கர் ஆனவர்கள் எபிரேயர் அப்படின்னு 2 குரூப் சொல்றாங்க. இது என்னன்னு கேட்டா வேற ஒண்ணும் கிடையாது. இந்த எருசலேமில் இருந்து வெளியே போனவங்க, சிதறி போனவங்கள பலருக்கு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு அவங்க போனதுனால, அப்படி சிதறப்பட்டு போனதுனால அவர்களுக்கு கிரேக்க மொழி தெரியும், எபிரேய மொழியோ அரமேய மொழியோ என்ன செய்யாது, தெரியாது. யூதர்கள் தான், ஆனா தாய்மொழி தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் கிரேக்கரானவர்கள். எபிரேயர் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டா, அவங்க அந்த ஊர்லயே இருக்கக்கூடியவங்க, அவங்க தாய்மொழியை பேசக்கூடிய அரமேயத்தை பேசக்கூடியவங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, இது வெளியே போய் சுத்திட்டு வந்தது, சொந்த மொழியை மறந்துட்டு
நான் பவுல் சொல்றார் பாருங்க, எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அப்ப அதுல ஒரு ஸ்டேட்டஸ். இவங்களுக்கு கிரேக்கர் ஆனவருடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இது கொஞ்சம் வசதியா இருக்கு. அப்போ கவனிக்கும் போது யாரை கவனிக்காங்க? லோக்கல் ஆளு, விசேஷமான அவங்க ஆட்கள் நல்லா கவனிக்கப்படுறாங்க. யார் கவனிக்கப்படலை? கிரேக்கரான விதவைகள் கவனிக்கப்படலை. இப்ப என்ன சொல்லியிருக்கு வசனம்? முறுமுறுப்பு உண்டானது. சபை நல்ல வேலை தான் செஞ்சிச்சு. ஆனா சபை செய்த நல்ல வேலையில பாரபட்சம் இருக்கிறது என்கிற ஒரு முறுமுறுப்பு உண்டாகிறது. முறுமுறுப்பு என்ன செய்யும் தெரியுமா? முறுமுறுப்பு ஐக்கியத்தை கெடுத்துரும், ஒற்றுமையை கெடுத்துரும். பொதுவாகவே நாம எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கம்ப்ளைண்ட் பண்றவங்களா இருக்கக்கூடாது. ஆனா மனித இயல்பு என்ன தெரியுங்களா? மனித இயல்பு நிறைய பார்க்காது. குறை தான் நம்ம கண்ணுக்கு முன்னால பளிச்சுன்னு தெரியும். அங்க 99 நல்ல விஷயம் இருக்கும், அதெல்லாம் தெரியாது. அந்த ஒரு சின்ன விஷயம்தான், அதுதான் நமக்கு பெருசா தெரியும். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு கானானை நோக்கிய பயணத்தில் அவர்களால் அந்த வனாந்தரத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் போக முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? முறுமுறுப்பு. என்னது? முறுமுறுப்பு. நீங்க 1 கொரிந்தியர் 10:10 பார்த்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்கிறது, அவர்களில் அநேகர் முறுமுறுத்து வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள், அவர்களைப் போல நீங்களும் என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்காதிருங்கள். அவங்கள மாதிரி முறுமுறுக்காதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது 1 பேதுரு 4 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பாருங்கள். ரொம்ப அழகான வேத பகுதி. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. முடிவு பக்கத்துல வந்துருச்சு. ஆகையால் அதனால தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. தெளிந்த புத்தியோடு இருங்க, ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ஏன்? எல்லாவற்றுக்கும் முடிவு என்னவாயிருச்சு? சமீபமாயிருச்சு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருத்தர்ல ஒருத்தர் ஊக்கமாய் அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு உள்ளவர்களா இருங்க. அன்பு திரளான பாவங்களை அன்பு என்ன செய்யும்? திரளான பாவங்களை மூடும். ஓகே, அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்றாங்க? அன்பை பத்தி பேசுறாங்க. எல்லாரிடத்துலயும் ஊக்கமா அன்பு கூறுங்கன்னு பேசுறாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. முறுமுறுப்பில்லாமல் என்ன இல்லாம? முறுமுறுப்பு இல்லாம ஒருத்தரை ஒருத்தர் உபசரியுங்கள். என்ன செய்யணும்? உபசரிக்கணும். எப்படி உபசரிக்கணும்? முறுமுறுப்பு இல்லாம உபசரிக்கணும். அப்படின்னா என்னது? வந்து சேர்ந்துட்டுகளே,
எல்லாத்துக்கும் நான் பொங்கி போடணும், ஆக்கி தட்டணும். மொதன்னு வந்துட்டு அதுக்கு பேர் என்னது? முறுமுறுப்பு. இவர் என்ன சொல்றாரு? முதல்ல சொல்றாரு அன்பு, ஊக்கமா அன்பு கூறுங்க, முறுமுறுப்பு இல்லாம என்ன செய்யுங்க, உபசரிங்க. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, அவனவன் அவனவன் பெற்ற வரத்தின்படியே ஆ, நீங்களும் தேவனுடைய பற்பல கிரிகையுள்ள ஆ, ஈவுகளை பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கிற நல்ல நல்ல உக்கிரானக்காரர் மாதிரி ஒருவருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, உதவி செய்யும். உதவி செய்யுங்கள். சரி, இது இப்படி பாருங்க, முதல்ல அன்பு செலுத்துங்கள், அப்புறம் உபசரியுங்கள், அப்புறம் உதவி செய்யுங்கள். அன்பு, உபசரிப்பு, உதவி. இதுக்கு இடையில எதுக்கு முறுமுறுப்பு வந்திருக்கு? நல்ல விஷயங்கள் தானே. நல்ல விஷயங்களுக்கு நடுவில் என்ன வார்த்தை வந்திருக்கு? முறுமுறுப்பு. முறுமுறுப்பு நல்ல விஷயம் கிடையாது. நமக்கு மத்தியில் நிறைய நல்ல விஷயம் இருந்து அதோட இதுவும் இருந்துச்சுன்னா அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இது என்ன செஞ்சிடும்? கெடுத்துரும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய நறுமணத்தையே என்ன செஞ்சிருமா? கெடுத்துரும், கெடுத்து நார பண்ணிரும். அந்த மாதிரி சொற்ப மதியினம், என்னதுங்க, கொஞ்சம் மதியினம் நம்ம பேரவே கெடுத்துரும், பேரவே கெடுத்துரும். சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு வந்துடுவோம். முறுமுறுப்பு எதை குறித்து முறுப்பு அப்படின்னா உபசரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து முறுமுறுப்பு. இப்போ அதை எப்படி டீல் பண்ணுறது? அப்போஸ்தலர்கள் ரொம்ப அழகாக அதை டீல் பண்ணாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? சபையை கூட்டினாங்க இல்லையா? 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்தார். வரவழைச்சிட்டு என்னத்தை செய்யலைன்னு கேட்டா, முறுமுறுக்கிறவங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்கல. அதுக்கு பதிலா நாங்க என்ன செய்யணும், நாங்க எது மேல அதிக கவனம் செலுத்தணும் அதை பேசினாங்க. இது ஒரு நல்ல ஒரு பாடம். நிறைய நேரம் நமக்கு பிரச்சனைக்குரிய ஆளை நேர போய் ஒரே போட்டு தட்டி எடுத்து சரி பண்ணிடணும்னு நினைக்கும். எல்லா நேரமும் அப்படி சரியா வராது. அனனியா சப்பீரால்ட்ட நேரடியா டீல் பண்ணாரு. ஆனா இங்க அப்படி நேரடியா என்ன செய்யல, பேசல. ஆனா இவங்க இத தங்களுடைய ப்ரையாரிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட ஒப்பிட்டு பாருங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி கிடையாது. தேவ வசனத்தை போதிக்கிறத விட்டுட்டு எது செய்ய போகக்கூடாது? பந்தி விசாரணைக்கு போகக்கூடாது. பந்தி விசாரணை நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்லதா கெட்டதா? நல்லது. அது தேவையான ஒண்ணுதான். ஆனா இவங்க சொல்றாங்க இது தேவையான ஒண்ணுதான், ஆனா எது ரொம்ப தேவை, எதுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது அடுத்து 4வது வசனத்துல சொல்றாரு,
நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் எதுல நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். எது எங்க பிரையாரிட்டி? எங்களுடைய பிரதான நோக்கம் என்ன? எங்களை குறித்து தேவனுடைய பிரதான அழைப்பு என்ன? நாங்க எங்க அழைப்பை விட்டுட்டு நிர்வாக காரியத்துக்குள்ள சிக்கிக்கிட மாட்டோம். நிர்வாகத்தை பார்க்கறதற்கு சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்களை ஏற்படுத்திக்கிடலாம். நாங்களோ தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். This is our priority number 1. நாங்க எங்களுடைய அந்த முன்னுரிமை எதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்கிற காரியத்தில் நாங்க தவற மாட்டோம். இன்னைக்கு அநேக சபைகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன் அதிகமாய் அவர்களால் தங்களுடைய சபையின் மக்களுக்கு தேவையான ஒரு போஷாக்கை கொடுக்க முடியலன்னு கேட்டா, அவங்க தான் பியூன் வேலையிலிருந்து பிரசிடென்ட் வேலை வரைக்கும் பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி? பாஸ்டர் தான் பியூனாகவும் இருக்கிறாரு, பாஸ்டர் தான் பிரசிடென்ட்டாகவும் இருக்காரு. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு அவருக்கு வசனம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நேரம் இருக்க மாட்டுக்கு. சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாகங்கள் இருக்கும், அதோடு சேர்த்து ஸ்கூல் நடத்துவாங்க, இல்லை கல்லூரி நடத்துவாங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் நடத்துவாங்க. அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய பாஸ்டர் தான் இதுக்கும் பொறுப்பு. ஞாயிற்றுக்கிழமை புல்பிட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவார், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் கணக்கு பார்க்கணும். இவருக்கு எங்கே நேரம் இருக்கும்? அநேக நேரங்களில் நம்முடைய ஊழியத்தில் ஒரு பயனுள்ள நிலையில் வெற்றிகரமாய் அநேகர் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, வேத வசனத்தை போதிக்கிறதற்கும் ஜெபத்திற்கும் அதிக நேரம் கொடுக்கறத விட்டுட்டு நிர்வாகத்திற்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இது அதாவது ஒரு காலத்துல சபையை வந்து கட்டி எழுப்பினவர்கள் சபையோடு சேர்ந்து இந்த மாதிரி மக்களுக்கு கல்வியை கொடுக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு பல்வேறு சேவைகளை ஏற்படுத்தினாங்க. ஆனா அதெல்லாம் ஊழியத்திற்கு ஒத்தாசையாக இருக்கும்படியாகத்தான், வேத வசன உபதேசத்திற்கு ஒத்தாசையா இருக்கும்படி தான் அது ஒழிய அது முழு நேர வேலை கிடையாது. முழு நேர வேலை என்னன்னா ஜெபம் பண்றது, வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியம். நான் சொல்றேன், அன்றைக்கு இவர்கள் எடுத்த இந்த தீர்மானம் சபையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து கொண்டு போனது. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சபை காணும்படி கர்த்தர் உதவி செய்தார். அப்போ இவங்க சொன்னாங்க, எங்க நாங்கள் இதை செய்யலை, மாறா என்ன செய்வோம்? அந்த 3வது வசனம் சொல்றாரு, சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நல்ல சாட்சி உடைய 7 பேரை உங்கள தெரிஞ்சுக்கோங்க, அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அதாவது இந்த வேலையே நமக்கு வேண்டான்னு சொல்லல,
இந்த வேலை தேவையான வேலை தான். இந்த வேலை நம்முடைய மக்களுக்கு அவசியமான வேலை தான். ஆனா இந்த வேலையை நம்மில் இருக்கிற மற்றவர்கள் செய்யும்படி அவர்களை நம்ம என்ன செய்யலாம்? ஏற்படுத்தலாம். உதவி செய்யும்படியாக ஏற்படுத்துவோம். உதவி செய்யறவங்களுக்கு என்ன குணாதிசயங்கள்லாம் வேணுமா? 3 விஷயம் சொல்றாங்க. ஒன்று, அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிரம்பியவர்கள். என்ன அற்புதமான குணாதிசயம் பாருங்க. என்னது? அவங்களுக்கு என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், ஞானம் இருக்கணும். ஞானம் எங்க இருந்து வருது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆவியின் நிறைவு அது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருட்கொடை. அப்போ இது வேற மாதிரி சொல்லுவோம்னு சொன்னா, ஆவிக்குரிய நிலையில் நிறைவா இருக்கக்கூடியவர்கள் அது ஒரு பகுதி. அதனுடைய இன்னொரு பகுதி, மற்றவங்க மத்தியில நல்ல பேர் வாங்கினவங்க. நிறைய நேரத்தில் சிலர் நாங்க ஆவியில அனலா இருக்கிறோம்பாங்க, அடுத்தவங்களை நெருங்க விட மாட்டாங்க. சர்ச்சில் ஃபயர் ஃபயர் ஃபயர்னு இருப்பாங்க, வெளியே போய் வேற மாதிரி ஃபயர் விடுவாங்க. வெளியே அவங்களுக்கு என்ன இருக்காது? நல்ல பேர் இருக்காது. இது ரெண்டுமே அவசியம். சிலருக்கு மைக்கு பிடிச்சு பிரசங்கம் பண்ண பிடிச்சிருக்கு, ஆனா வெளியில போய் சாட்சியா இருக்கிறதுக்கு. நான் சொல்றேன், பிரசங்கம் பண்ணுவது எளிது, வாழ்ந்து காட்டுறது தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பவுல் எல்லா இடத்துலையும் என்னுடைய போதனை இப்படி இருந்துச்சுன்னு சொல்றதோட நிறுத்தாம, உங்கள் மத்தியில் நாங்கள் எவ்வளவு சாட்சியாய் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். ஒவ்வொரு சபைக்கும் அதை சொல்லுவார். வார்த்தை, அதனுடைய உபதேசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை போலவே வாழ்க்கையின் முன்மாதிரியும் மிகப்பெரிய அத்தியாவசியமான தேவையா இருக்குது. இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய 2 கண்கள் போன்றது, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றது. ஒரு பகுதி மாத்திரம் இருந்தா போதும், இன்னொரு பகுதி தேவையில்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ நீங்க தேவ சமூகத்துல பக்தி உள்ளவர்களா, ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு வாரீங்க, சந்தோஷம். ஆண்டவரை தேடுறீங்க, சந்தோஷம். ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இருக்கிறீர்கள், சந்தோஷம். ஆனா இதோடு நின்னா போதாது. நீங்கள் இங்கேயும், நீங்க வேலை செய்யற இடம், உங்களுடைய குடும்பம், நீங்க இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை குறிச்சு நல்ல சாட்சி கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இது பண்ற அலும்பு தாங்கலை அப்படின்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமா, இது கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறது ஒரு கேடு அப்படின்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. சரி, நம்ம காரியத்துக்கு வந்துடுவோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம இந்த வேலைக்காக 7 பேரை சூஸ் பண்ணுவோம்.
இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த யோசனை எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. நீங்க 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம். 5வது வசனத்துல ஒரு 7 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 7 பேரும் யார் தெரியுமா? யாருன்னு சொன்னா, யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பேசுனாங்களோ அவங்க கூட்டத்துல இருந்து வந்தவங்க. வேற மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, கிரேக்கர் ஆனவர்களுக்கு தான் என்ன இருக்கு, எங்க ஆட்கள் சரியா கவனிக்கப்படலைங்கிற ஒரு முறுமுறுப்பு இருக்கு. இப்போ இவங்க யாரை சூஸ் பண்றாங்கன்னா, கிரேக்கர் ஆனவர்கள் சரியா கவனிக்கப்படலை அப்படிங்கிறதான முறுமுறுப்பு. அப்போ இதை சரியா செய்யறதுக்கு கிரேக்கர் ஆனவர்கள் மத்தியிலிருந்தே நற்சாட்சி பெற்றவங்களை சூஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு செயல் பாருங்களேன். யோசித்து பாருங்களேன். இப்போ ஒருத்தர் ஒரு மேன்மையான அந்தஸ்தில் இருக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் குறைந்த நிலையில் இருக்கிறாங்க. இப்போ குறைந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நார்மலாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அங்கே அந்தஸ்தில் நல்லா இருக்கக்கூடிய ஆட்களை வச்சே இதை சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் பேதுருவும் அப்போஸ்தலரும் என்ன தீர்மானம் எடுத்தாங்கன்னா, இங்கே ஏற்றத்தாழ்வு கிடையாது. இங்கே கிரேக்கர் இருக்கலாம், எபிரேயர் இருக்கலாம், ஆனால் எங்களில் வித்தியாசங்கள் இல்லை. எங்களில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. நீ பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாய் என்று சொன்னால், நீ உன்னுடைய பாதிப்பை போக்குறதற்கு உன்கிட்ட இருந்தே உள்ள ஆளை வச்சு உன் பாதிப்பை போக்குறதற்கு அவனை உயர்த்தி வச்சு தலைமை பொறுப்பை கொடுத்து அவனை அழகு பார்ப்பேன். இதுதான் சபை. இதுதான் சபை. சபையில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவருங்கிறது இருக்கக்கூடாது. அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க, எவ்வளவு சபைக்கு கொடுக்குறாங்க, என்ன ஜாதி, இதெல்லாம் பார்த்து ஒரு நபர் உயர்த்தப்படுவார்னா அந்த சபையை பார்த்து ஆண்டவர் துக்கப்படுவார். சபையில ஒரு நபருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்பது அந்த நபருடைய ஸ்தானம் பார்த்து, அந்தஸ்து பார்த்து, ஜாதி பார்த்து வருகிறது கிடையாது. அந்த நபர் ஞானம் நிறைந்தவராய், ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய், நல்ல சாட்சி உடையவராய் இருக்கிறாரா? இதுதான் குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் என்னது கிடையாது, ஸ்டேட்டஸ் கிடையாது. இவர் என்ன வெளியே என்ன பொறுப்புல இருக்கிறாரு, இவருக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கி, இவர் எவ்வளவு தசமபாகம் கொடுக்கிறாரு, இவர் எவ்வளவு உயர்வா நம்மளை பார்த்துக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு அப்படி கிடையாது. பொறுப்பு அப்படி கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா அந்த சபை வளராது. பொறுப்பு எப்படி இருக்கணும்? இந்த நபர் பரிசுத்தாவின் நிறைவை உடையவரா, ஞானத்தின் நிறைவை உடையவரா, இவரை குறித்து நல்ல சாட்சி இருக்கிறதா? சிலர் நினைக்கிறாங்க காணிக்கை மட்டும் கொடுத்துட்டா போதும், சர்ச்சில் ஒரு அட்டெண்டன்ஸ் போடணும், காணிக்கை கொடுத்துட்டோம், அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
நான் நல்ல விசுவாசிக்கு இதுதான் அழகுன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், சாரி, மன்னிச்சுக்கோங்க. அது அல்ல, நீ எவ்வளவு கொடுக்கறங்கிறது விஷயமே கிடையாது. அதோ நீ நீ வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கியாங்கிறதும் விஷயம் கிடையாது. எது முக்கியம் தெரியுமா? உன்னை குறித்ததான சாட்சி. நீ தேவனை தேடுகிறது மாத்திரமல்ல, சபை கூடி வருகிறது மாத்திரமல்ல, சபை கூடி வருகிற இங்கேயும் நீ இருக்கக்கூடிய இடத்திலேயும் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்கிறாய். அதுதான் நம்மை குறித்து தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. சரி, இப்போ என்ன, எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமானது இதுதான். அப்போ அவங்க யாரை சூஸ் பண்ணாங்க? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். அப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸ்தேவானை பற்றி நம்ம அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமாக நான் பேசலாம். அதனால் நான் இப்போ அதை டீட்டெயிலாக எடுத்துகிட்டு போக விரும்பலை. ஆனால் யாரை சூஸ் பண்ணாங்க? முந்தினதில் சொல்லியிருக்கு, ஞானமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவர்கள். ஸ்தேவானை குறித்து சொல்லும்போது அதோடு இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறாங்க, விசுவாசம் நிறைந்தவன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் குறித்த தேவ எதிர்பார்ப்பு தான். உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? உங்களுக்கும் ஆண்டோருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கு? உங்க விசுவாசம் அது நிறைவானதா இருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டோருக்கு இடையில இருக்கிற உறவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு வந்துடுவோம். இப்போ என்ன நடக்கு? அவர்களை சூஸ் பண்ணி அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்னால நிறுத்துறாங்க. வசனம் சொல்லுது, இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். கை வைக்கிறது அப்படின்னா என்னது? கைகளை வைக்குதல் அப்படின்னா என்னன்னா, அவர்களை இந்த குறிப்பிட்ட வேலைக்காக பிரித்தெடுத்து அவர்களை அதிகாரப்படுத்துகிறதுக்கு பேர் தான் ஜெபம் பண்ணி என்ன செய்யறது? கை வைக்கிறது. இவர்கள் இந்த குறிப்பிட்ட வேலைக்காக பிரதிஷ்டை செய்யப்படுகிறார்கள், அதிகாரப்படுத்தப்படுகிறார்கள். அப்படிங்கிறது தான் என்ன செய்கிறாங்க? கைகளை வைக்கிறாங்க. விளைவு என்ன? 7வது வசனம். நேரம் இல்லை. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அங்க முறுமுறுப்பு வந்துச்சு, பிளவு ஏற்பட்டுருமோங்கிற பயம் இருந்துச்சு. ஆனா இவர்கள் இதை ரொம்ப அழகா கையாண்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஃபோக்கஸ் வந்து எப்படி இவர்களுக்கு உபசாரம் செய்வதுங்கிறது ஃபோக்கஸ் கிடையாது. ஃபோக்கஸ் என்னது? தேவனுடைய வசனம், ஜெபம், அதில் உறுதியாய் தரித்திருப்போம். விளைவு என்ன? வேத வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகர் கூட விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். சபை சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் மேற்கொண்டு ஜெயித்தது. முதல்ல உபத்திரவத்தை கொண்டு வந்து பார்த்தான், சபை மேற்கொண்டது. இரண்டாவதாக மாய்மாலத்தை கொண்டு வந்து பார்த்தான், சபை மேற்கொண்டது. மூன்றாவதாக பிரிவினையை கொண்டு வந்து பார்த்தான், சபை மேற்கொண்டது. ஆனால் இன்றைக்கு அநேக சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் இவைகளில் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்.
மேற்கொள்ளணும்னா பிரிவினைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, மாய்மாலம் பண்ணக்கூடாது, உபத்திரவத்தில் சோர்ந்து போகக்கூடாது. என்ன செய்யணும்? விசுவாசமும் ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் எது பிரதானமானது, எது தவிர்க்க வேண்டியது என்பதில் ஞானமற்று விடுகிறோம். உமக்கெடுத்த காரியங்களை முதன்மைப்படுத்துகிற அந்த ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாங்களும் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பிரதானப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, சபையாராக இணைந்து விசுவாசத்திலும் ஆவியிலும் ஞானத்திலும் நிறைந்தவர்களாய், நல் சாட்சி உடையவர்களாய் உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.